Watch full episodes on Jio Hotstar. என்னப்பா திடீர்னு இப்படி மழை பெய்யுது? எல்லாரும் சீக்கிரமா போய் ஓரமா நில்லுங்க. மழை ரொம்ப வேகமா பெய்யுது. போங்க, வாங்க, எல்லாரும் சீக்கிரம் போங்க. தண்ணி அதிகமாக போகுதுப்பா. சீக்கிரம் வாங்க, ஓடிடலாம். காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. தண்ணில மட்டும் இறங்கிடாத. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. Very good, Shiva. Very good. சிவா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். ஓகே பசங்களா, எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு போங்க. மழை நிக்கிற வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. என்னப்பா இப்படி கொள்ளுறது? வானிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. எல்லாரும் இங்கே இருங்க. நான் சமையலை முடிச்சிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், சரியா? சரிங்க பாட்டி, கண்டிப்பா கொண்டு வாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப குளிருது. நம்ம வேதா சிட்டி முழுக்க கருப்பு மேகங்கள் நிறைஞ்சு இருக்கு. வாங்க இத பத்தி நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம். சயின்டிஸ்ட் சேன் சார், இத பத்தி என்ன சொல்றீங்க? நான் என்னோட வாழ்க்கையில முதல் தடவையா சிட்டிக்கு மேல இவ்ளோ கிளவுட்ஸ் வந்திருக்கிறத பாக்குறேன். அதிகமான மழை பெய்யறதுனால டேம் ஓவர் ஃபுல் ஆகுது. இதன் விளைவா ஊர் முழுக்க ஆபத்து வரும். இந்த நிலைமையில கிளவுட் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ டேம் உடையறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெள்ளம் வரும், அப்புறம் இந்த சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். சார், இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் ஒரு கெமிக்கல் பவுடரை ரெடி பண்ணிருக்கேன். அத மேல இருக்கிற கிளவுட் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டா அப்புறம் கிளவுட் டிசால்வ் ஆயிடும். ஆனா இது எப்படி நடக்கும்? லட்டு சிங் சார், நீங்க இந்த விஷயத்துக்காக ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அவன் வருவான். எனக்கு உதவி செய்யறவன் நிச்சயம் அங்க வருவான். கண்டிப்பா அங்க வந்தே தீருவான். பாத்தியா, கோட் வேர்ட்ல உன்னை எப்படி கூப்பிடுறாரு லட்டு சிங்னு? எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னா நம்ம சிவா தான் ஞாபகத்துக்கு வருவான். அவரு தனியா ஒரு வேலை கூட பண்றது இல்ல. முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. வருவல்ல. வாங்க, கீழே இருக்கிற லேபுக்கு நாம போகலாம். ஹெலிகாப்டரால அங்க போக முடியல. ஏன்னா ஹெலிகாப்டர் ஒரு மிஷின். அதை இரும்பால உருவாக்கி இருக்காங்க. சோ எலக்ட்ரிசிட்டிய அது அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அதுல நெருப்பு பிடிச்சிருது. ஒரு பிளாஸ்டிக் கேஜெட்டால மட்டும்தான் மேல போய் இந்த கெமிக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ண முடியும். சிவா, இந்த பிளாஸ்டிக் கேஜெட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? என் சைக்கிள் இருக்குல்ல, நான் இதையே பிளாஸ்டிக்கா மாத்தி காட்டுறேன் ரேவா. சைக்கிள் மூலமாவே மேல போய் மேகங்கள்ல கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிடுறேன். என்னோட சைக்கிள் இப்ப பிளாஸ்டிக்கா மாறிடுச்சு. நான் போய் லட்டு சிங் அங்கிளை பார்த்தாகணும். ஆனா பாட்டி அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க வாங்க. சார், என்கிட்ட பிளாஸ்டிக் கோட்டட் சைக்கிள் இருக்கு. என்னால வானத்துக்கு போய் இந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிட்டு வர முடியும் சார். நல்லதுதான். இந்த மழையால இந்த சிட்டி
முழுசா அழிஞ்சிரும். நம்ம மோட்டர் போட்ல இருக்கலாம். இந்த ஊர் முழுக்க அழிஞ்சதும் நம்ம இந்த சிட்டியை ஃபுல்லா கொள்ளை அடிச்சிடலாம். பேங்க்ல இருக்கிற எல்லா காசையும் நம்ம கொள்ளை அடிச்சிடலாம். பாஸ் நியூஸ பாருங்க பாஸ். சைக்கிள்ல போவியா? இது சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல. ஹெலிகாப்டராலேயே ஒன்னும் பண்ண முடியல. உன்னோட இந்த சின்ன சைக்கிளால என்ன பண்ண முடியும் சொல்லு? சார் நீங்க பிளாஸ்டிக் கோட்டட் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த சைக்கிள் இப்ப பிளாஸ்டிக் கோட்டடா தான் இருக்கு. இதுல கண்டிப்பா மின்னல் தாக்காது சார். இல்ல உன்னை அனுப்பி என்னால கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. நான் போறேன் சார். நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். ஓகே நம்புங்க சார். லட்டு சிங் சார், நீங்க போவீங்களா? நானே போயிட்டு வரேன். நான் கண்டிப்பா போவேன். நான் தான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வேற யார் போவாங்க? சரி நீங்க போறீங்க அப்படின்னா இந்தாங்க இந்த பவுடரை புடிங்க. அப்புறம் இந்த ஸ்ப்ரேவையும். அங்க என்ன நடக்குது? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. நாம இவங்கள போக விடாம தடுக்கணும். இல்லன்னா அப்புறம் ஊரை அழிய விட மாட்டாங்க. வாங்க சீக்கிரம். என்ன காப்பாத்து சிவா. என்னாச்சு லட்டு சிங் அங்கிள்? ஒன்னும் இல்ல, ஒன்னும் கிடையாது. சிவா நீ போப்பா. நான் அங்க போற ஐடியா இல்ல. ஏன்னா ஊருக்குள்ள நிறைய குற்றங்கள் நடக்குது. அதை நான் தடுத்தாக்கணும். இந்த மாதிரி மழை நேரத்துல தான் திருடன்கள்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. உனக்கே தெரியும்ல. நானே போறேன். லட்டு சிங் அங்கிள் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது. இந்த சிட்டியை அழியணும். அப்பதான் எங்களால பணக்காரங்களாக முடியும். அங்கிள் உங்க ப்ராப்ளம் என்ன? சின்ன பையா ஒழுங்கா நகர்ந்துரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடிங்க. சிவா நீ போ. நான் இவனை ஒரு கை பார்த்துறேன். சிவா ஆல் தி பெஸ்ட். யாரு இந்த பையன் தெரியல. இவன் சைக்கிள் எடுத்துட்டு வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். 4 ட்ரோல் இவன் கூட பறந்துகிட்டு இருக்கு. அட இது சிவாவாச்சே. சிவா. சிவாவா? அப்ப இங்க இருக்கிறது யாரு? பாட்டி நான் தான் ஆதி. சாரி. எல்லாரும் சேர்ந்து சிவாவை அனுப்பிட்டீங்களா? நீங்க எல்லாரும் எப்பவுமே திருந்த மாட்டீங்க. ஹலோ சிவா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா ட்ரோனும் எரிஞ்சு போயிடுச்சு. நீ திரும்ப வந்துரு. சிவா, உன்னோட சைக்கிள் பிளாஸ்டிக் கோட்டிங்கா இருக்கிறதுனால தான் நீ தப்பிச்சிருக்க. மின்னல் ஒருவேளை சைக்கிள் மெட்டல் மேல பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு தான் பெரிய ஆபத்து வரும். சார் டோன்ட் வரி. நான் கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணாம இங்க இருந்து வரவே மாட்டேன் சார். வாவ், சைக்கிள
யூஎஃப்ஓவா கன்வெர்ட் பண்ணிட்டான். இப்போ இதுல நிறைய மெட்டோ இருக்குமே. சிவா, நான் சொல்றத கேளு, திரும்பி வந்துரு. சிவா மறுபடியும் நம்ம வேதா சிட்டிய ஒரு பேராபத்துல இருந்து காப்பாத்திட்டான். தேங்க்யூ சிவா. நீங்க லட்டு சிங்க் மட்டும் இல்லாம சட்டத்துக்கும் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு டிராஃபியை தரலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். தேங்க்யூ சார், நாங்க கண்டிப்பா வருவோம். ஓகே, பாய் சார். அட என்னாச்சு சிவா? லிஃப்டே நின்னுச்சு. ஹலோ லட்டு சிங் அங்கிள், லிஃப்ட் சடனா நின்னுடுச்சு. சிவா, இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த பில்டிங்ல ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல கொலை நடந்திருக்கு சிவா. அதோட திருடங்க எல்லா வயரையும் கட் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுற மாதிரி பண்ணிருக்காங்க சிவா. டோன்ட் வரி சிவா, லிஃப்டோட டோரை எப்படி ஓபன் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன், சரியா? நீ ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சிவா, லிஃப்டோட டோரை ஓபன் பண்றதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்கு. அது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், கவனமா கேளு. நீங்க ஏதாவது கோட் வேர்ட் சொல்றீங்களா? இல்லனா உங்க வாய்ஸ் பிரேக் ஆயி கேக்குதா? சிவா, சாரி, நான் உன்கிட்ட திரும்பவும் சொல்றேன். அது என்னன்னா சிவா, அக்கா, என்னக்கா? ஏயா இன்ஸ்பெக்டர், படியில ஆள் உனக்கு தெரியல? நீ விழுந்தது இல்லாம என்னையும் சேர்த்து உன் கூட விழ வச்சிட்ட. அவர் ஜாலி மூட்ல இருக்காரு போல இருக்கே. சரி விடுங்க, நானே பாத்துக்கறேன். இந்த பையன் ரொம்ப தைரியசாலி போல இருக்கே. ஆமா, சிவா பெரிய பெரிய வேலையை கூட சும்மா சொடக்கு போற நேரத்துல செஞ்சு முடிச்சிடுமா. எங்க அப்பா, வெரி குட். இங்க பாருங்கப்பா, அவன் டோரை திறந்துட்டானே. சரி, நானும் போறேன். அங்கிள், உங்களால எப்படி அங்கிள் செவுத்து மேல எல்லாம் ஏற முடியும்? கீழே விழுந்துருவீங்க. இல்ல, வேற வழி இல்லம்மா. நான் மேல ஏறிதான் ஆகணும். என்னால ஏற முடியும். அங்கிள், பேக்க வேணா கொடுங்க, நீங்க அப்புறமா பேக்க வாங்கிக்கோங்க. இல்ல, பேக நான் கண்டிப்பா எடுத்துட்டு போவேன். இதுல என்னோட புக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அதுல இருந்து புக்ஸ் வெளியே எடுத்துடலாம். என்ன பண்ற? என்னது பணமா இருக்கு? என் பேக்க தொடாத. ஏப்பா, இவர் உண்மையாவே வயசான ஆள் தானா? இவ்ளோ வேகமா மேலே ஏறி போறாரு? சிவா, நம்ம கூட ஒரு ஓல்ட் அங்கிள் இருந்தாருல்ல, அவர் எவ்வளவு வேகமா வயரை புடிச்சு வராருன்னு பாரு. அது மட்டும் இல்லாம அவர் பேக்ல கட்டுக்கட்டா பணம் இருக்கு. எனக்கு என்னவோ அவர் பேங்க் கொள்ளையடிச்சிட்டு வராரோன்னு சந்தேகமா இருக்கு சிவா. ஹலோ அங்கிள், எங்க போயிட்டு இருக்கீங்க? வாங்க, லிஃப்ட்ல போய் பேசலாமா? என் வழியில இருந்து நகர்ந்து போ. லிஃப்ட்ல இருக்கிறதுல எனக்கு பயமா இருக்கு. ஹலோ அங்கிள், வீணா நடிக்காதீங்க. நீங்க பேங்க் ராபரி பண்ணிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
அடடா, செவுத்துல கூட உன்னால நடக்க முடியுமா? லட்டு சிங் அங்கிள், நீங்க ரேவா ஆதி இவடைய லிஃப்ட்ல இருந்து வெளியில கொண்டு வாங்க. நான் இந்த பேங்க் ராபரை பாத்துக்கிறேன். ஹலோ ரேவா, சிவா இங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இப்ப சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டேன். டோரை எப்படி திறக்கணும்னு நான் உனக்கு இப்ப சொல்லி தரேன், சரியா? ஓகே. ஆக்சுவலி அது என்னன்னா, லட்டு சிங் சார் விளையாட்டு நிப்பாட்டுங்க. நாங்க இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோம், நீங்க அங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட வேலையாடல ஆதி. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன யாரும் பேச விட மாட்டேன். சீக்கிரமா கீழே வாங்க, பேக்கப் பிளானை ஆக்டிவேட் பண்ணுங்க. லட்டு சிங் அங்கிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் அவனை தடுத்து நிறுத்துறேன். ஓகே. ஹேண்ட்ஸ் அப். யாரும் அவங்க இடத்த விட்டு நகர கூடாது. ஐயா ரெண்டு. ஹலோ, ஹெலிகாப்டர் இங்க அனுப்பு. அங்கிள், ஓஹோ, இதுதான் உங்களோட உண்மையான முகமா? ஆமா, நீ எதுக்காக என்ன இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஃபாலோ பண்றத நிறுத்து. போய் உன்னோட கமிஷனரை காப்பாத்து. ஒரே நிமிஷத்துல கமிஷனரோட ஆபீஸ் பிளாஸ்ட் ஆக போகுது. லட்டு சிங் அங்கிள், ஒரு நிமிஷத்துல போலீஸ் கமிஷனரோட ரூம்ல பிளாஸ்ட் ஆக போகுது. இவங்க என் கைய கட்டி வச்சிருக்காங்க. என்னால எப்படி பாம தேட முடியும்? ஆமாமா, கேஸ் விலை ஏறி போச்சுதான். என்ன பண்றது? சிவா, லிஃப்ட் சரியாயிடுச்சு, நாங்க வெளியே வந்துட்டோம். என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேளு. ஓகே சிவா. ரேவா, இந்த ஆபீஸ்ல பாம் இருக்கா? சீக்கிரம் அதை தேடி கண்டுபிடிக்க. என்னத்தை முடிச்சு அவுக்கவே முடியல. மணி பிடிச்சு போட்டாங்களா? நீ மனுஷனா வேற ஏதாவதா? பறக்கிற, செவுத்துல நடக்கிற, ஃபைட் பண்ற. நீ என்ன ஒரு ரோபோட்டா? இவனை தூக்கி வெளியே வீசுங்க. பாம்பு எங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. பாம் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லு, இல்லனா எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுருவேன். பைலட், ஹெலிகாப்டரை உடனே லேண்ட் பண்ணுங்க.
ஏய். கண்டுபிடிச்சிட்டேன். பாம்பு இங்க தான் இருக்கு. சத்தம் வருது பாருங்க. இங்க தான் கேட்டது. பாம்பு வெடிக்க போகுது. ஆ, லட்டு சிங் அங்கிள், குற்றவாளிகளா இங்க தான் இருக்காங்க. பேங்க் ராபர் அண்ட் த கேங். வெரி குட் சிவா, நீ பெரிய காரியத்தை பண்ணிருக்க. லட்டு சிங், முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். பாத்தீங்களா சார் இந்த லட்டு சிங்கோட ஆட்டத்தை? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னது. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு பேங்க கொள்ளை அடிக்கணும்னாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த லட்டு சிங் அங்க வருவான்னு. ஏன்னா லட்டு சிங் பராக். எல்லாரும் சொல்லுவாங்க தப்பு பண்ணாதீங்க, அந்த இடத்துல லட்டு சிங்கோட ஃப்ரெண்டு சிவா வந்துடுவான்னு. இன்னைக்கு மட்டும் நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அனிமலோட க்ளோஸ் ரெக்கார்டிங் நமக்கு கிடைக்கும். பொறுமையா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையா இருங்க. நம்ம வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. நாம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு நாம வந்த வேலை சரியா முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யார் அவன்? அவனை பிடிங்க. டார்ச் அடிச்சு பாருங்க. அத போறான் பாருங்க. எனக்கு என்னமோ ஒரு சின்ன பையன் அந்த பக்கம் ஓடின மாதிரி இருந்தது. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையனால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? மங்கி இல்லனா சிம்பான்சியோட குழந்தையா இருக்கும். வாங்க, முன்னாடியே நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இருந்தோம்ல, அதுல நம்ம செக் பண்ணலாம். கண்டிப்பா அதுல ஏதாவது ஒன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுல பாப்போம். உல்ஃப் பாய பத்தி நம்ம கதைகளை கேட்டிருக்கோம், புத்தகத்துல படிச்சிருக்கோம். ஆனா நம்ம வேதா சிட்டில உண்மையிலேயே அவனை பார்த்திருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியும் உல்ஃப் பாய் இருக்கான்ற செய்தி பரவலா பரவச்சு. அப்ப எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காததால இந்த செய்தியை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இந்த சமயம் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் சில ரகசிய கேமராக்களால உல்ஃப் பாய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு கிளிப்ப பாருங்க. பாத்தீங்களா? இந்த தடவை இதெல்லாம் உண்மைதான்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் காத்தை விட வேகமா ரொம்ப வைரல் ஆயிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு ஹண்டர் இந்த சின்ன பையனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா முயற்சி பண்ண. பாட்டி, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? என்னம்மா, எவ்வளவு முக்கியமான ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல டிவி ஆஃப் பண்றேன். ஆன் பண்ணுமா, நியூஸ் முடிஞ்சிட போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு லைவ் நியூஸ்ல நானே உங்களுக்கு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டு வாசல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நிக்க போகுது. அந்த பைக்ல இருந்து ஒருத்தன் மெதுவா இறங்கி நிப்பான். அதுக்கப்புறமா அவன் ரொம்ப வேகமா நம்ம வீட்டை நோக்கி நடந்து வருவான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வீட்டோட காலிங் பெல் அடிக்க போகுது. இப்போ அந்த சஸ்பென்ஸ் முடிய போகுது. தன்னோட வேலையில ரொம்ப சோம்பேறியான, எந்த வேலையையுமே ஒழுங்கா செய்ய தெரியாத நம்ம மகான் லட்டு சிங்கோட என்ட்ரி இது. எப்படி இருக்கு? அட பாட்டி, நீங்க எதுக்காக கதவை திறந்தீங்கன்னு சொல்லுங்க. பீம் சிங், நீ வீட்ல இருக்கும்போது எதுக்காக வீணா பாட்டிய வேலை வாங்குற? நிறுத்து.
நான் இப்போ லைவ் நியூஸ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாவம் அப்பாவியான தோத்து போன லட்டு சிங் சிவா கிட்ட கெஞ்சி கேப்பாரு. சிவா சிவா, காட்டுக்குள்ள இருக்கிற உல்ஃப் பாய பிடிக்கிறதுக்கு வேட்டையாடுறவங்க எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. சீக்கிரமா வா சிவான்னு அவர் இப்போ சொல்லுவாரு. பாட்டி, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது வந்து நான் சிவா, நான் கிளம்புறேன்ப்பா. நீ முடிஞ்சா சீக்கிரம் வந்துடு. ஓகே? ஓகே லட்டு சிங் அங்கிள். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? வீட்டுக்கு வந்தவங்கள டீ காஃபி கொடுக்காம அனுப்பிட்டியே. சிவா, நீ லட்டு சிங் சார் கூட காட்டுக்கு போ. அந்த உல்ஃப் பாய் எங்க இருக்கான தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தேங்க்யூ தாத்தா. சரி சிவா, போயிட்டு வா போ. நீ ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது என்னால எப்படி தடுக்க முடியும்? ஆல் தி பெஸ்ட். லட்டு சிங் அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு ரகசியமான விஷயம் சொல்லவா? உல்ஃப் ஒரு தடவை யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அவங்களும் உல்ஃபாவே மாறிடுவாங்க. அவங்களுக்கும் பெரிய பெரிய பல்லு வர ஆரம்பிச்சிடும். அது எதுக்காக நீ இப்ப எல்லாரையும் பயப்படுத்துற? நான் அந்த உள்பாயை விட்டு தள்ளி தான் நிக்க போறேன். ஒருவேளை அவன் என்ன கடிச்சு வச்சுட்டானா? இல்ல, என்னாலாம் இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. நோ. லட்டு சிங் அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு ரகசியமான விஷயத்த சொல்லவா? உல்ஃப் ஒரு முறை யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அவங்களும் உல்ஃபாவே மாறிடுவாங்க. சிவா, நீ சீக்கிரம் என்னோட டென்ட்டுக்கு வாயேன். உல்ஃப் என்ன தேடிக்கிட்டு நேரா என்னோட டென்ட்டுக்கே வந்துருச்சு. நீங்க வாயேன். ஏய் ஏய், போ. ஷூ ஷூ. ஏய், இங்க இருந்து போ. சிவா, சிவா. ஓ நோ. லட்டு சிங் அங்கிள், நீங்க தேவையில்லாம பயந்துட்டீங்க. வந்தது உல்ஃபே கிடையாது, சின்ன சிம்பான்சி தான். அது சாப்பாடு தேடி வந்திருக்கு. இப்ப அது போயிடுச்சு. நீங்க வெளியில வாங்க. வந்தது சிம்பான்சி தான்ங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. உல்ஃப பார்த்தாலாம் நான் பயப்படவே மாட்டேன். லட்டு சிங் அங்கிள், உல்ஃப் உங்க பின்னாடி இருக்கு. என்னது? எங்க 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 எங்க? என் பின்னால வராத. நான் மேலே ஏறிட்டேன். லட்டு சிங் அங்கிள், இவங்க சும்மா உங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்க கீழே வாங்க. லட்டு சிங் அங்கிள், இங்க சில ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. இத உங்களால ட்ராக் பண்ண முடியுமா பாருங்க. லட்டு சிங் அங்கிள், உங்க கமாண்டோ ட்ரைனிங்ல ஃபுட் பிரிண்ட்ஸ ஃபாலோ பண்றத பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல? இப்போ உங்களோட டேலண்ட காமிங்க பார்க்கலாம். வாவ் ஆதி வாவ். நீ சரியான நேரத்துல சரியான விஷயம் ஞாபகப்படுத்தின. இப்ப பாருங்க, நான் எப்படி அந்த உல்ஃப் பாயோட கால் தடத்தை கண்டுபிடிக்க போறேன்னு. சி, வாட்ச், ஆல் ஆஃப் யூ வாட்ச். எஸ், கிடைச்சிருச்சு. நீங்க எல்லாரும் அமைதியா என் பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இந்த கால் தடத்தை வச்சு அந்த பாயை கண்டுபிடிச்சிடுவேன். ஓஹோ, ஹை. லட்டு சிங் அங்கிள், இந்த கால் தடத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்களா? இது ஒரு ஹியூமன் பாயோட கால் தட மாதிரி இல்ல, ஒரு அனிமலோட கால் தட மாதிரி தான் தெரியுது. சீக்கிரம் அந்த பக்கமா வாங்க. இவனை போக விடாதீங்க, இன்னும் டைட்டா புடிங்க. ஹலோ பாஸ். பாஸ், உல்ஃப் பையனை நாங்க பிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்றது? நாம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நன்றி கடவுளே. பத்திரமா கூட்டிட்டு வாங்க. நீங்க எதிர்பார்க்காத பணத்தை நான் தரேன். தேங்க்யூ பாஸ். நாம இவனை சர்க்கஸ்ல காட்டி கோட்டீஸ்வரங்கள் ஆயிடுவோம். வேட்டைக்கார அங்கிள்,
அந்த உல்ஃப் பாய விட்டுருங்க. இடணுமா? சின்ன பையா, காட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது. சீக்கிரமா உன்னோட வீட்டுக்கு போயிடுறியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எவ்வளவு தைரியம் இருந்தா வேட்டைக்கார சங்கர் அடிச்சிருப்பேன். இவனை புடிங்க. அதை நீங்க சீக்கிரமா போய் அந்த வலையை எடுத்துட்டு வாங்க. லட்டு சிங் அங்கிள், இந்த வலைய ரொம்பவே டைட்டா போட்டிருக்காங்க. உங்களுக்கு கமாண்டோ ட்ரைனிங்ல இந்த வலையை எடுக்கிறத பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல, சீக்கிரமா செய்யுங்க. அடைக்கு இந்த வலையை எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நான் இந்த வலையை எப்படி எடுக்கிறேங்கிறத வேடிக்கை பாருங்க. இதை பாத்தீங்களா? இதை வச்சு கட் பண்ணிடுவேன். உன்னை காப்பாத்த வந்தப்பா, என்னை இப்படி போட்டெல்லாம் கடிக்க கூடாது, வலிக்குது, ஆளை விடுப்பா. சொன்னா கேளு, நான் உன்னை காப்பாத்த வந்தவன். என்னை இப்படி எல்லாம் பண்ண கூடாது. தப்பிச்சேன். நீங்களே போய் அவனை காப்பாத்துங்க. ஆதி, சீக்கிரம் சீக்கிரம், இவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்படின்னா நீயே கட் பண்ணு. நானோ? இந்த பையனை அப்புறம் பாத்துக்கலாம். அந்த உல்ஃப் பாய போய் பிடிங்க. அவன் தப்பிச்சு போறான். இங்க பாருப்பா, மனுஷங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமானவங்களா இருப்பாங்க. இதுக்கப்புறமா நீ இவ்ளோ தூரம் காட்டுக்குள்ள தனியா போக கூடாது. அப்படி போனா அவங்க கூடவே உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அம்மா, இன்னைக்கு அண்ணா அவங்கள எல்லாரையும் நல்லா கடிச்சு விட்டுட்டாரு. அவங்க திரும்பவும் காட்டுக்குள்ள வர மாட்டாங்க. இருந்தாலும் கண்ணா, மனுஷங்க பயங்கரமா யோசிக்க கூடியவங்க. நேருக்கு நேரா சண்டை போடுறதை விட பிளான் பண்ணி உன்னை எப்படியாவது கொண்டு போயிடுவாங்க கண்ணா. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். லட்டு சிங் அங்கிள், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த உல்ஃப் பாய் இருக்கான்ல, அவன் என்னை கடிச்சு வச்சான். அதுவும் இல்லாம கையால கீறினானா, அதான் ஃபேஸ்ல எதுவும் மார்க் வந்துருச்சா இல்ல பல்ல நின்றுச்சாங்கிறத செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க அங்கிள். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நீங்களும் உல்ஃப் மாதிரி உழைத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பல்லும் உல்ஃப் மாதிரி ஆயிடும். லட்டு சிங் அங்கிள், உல்ஃப் ஃபேமிலில இருக்கிறவங்க நம்மள எதிரியா பாக்குறாங்க. அதனால நம்ம ஃபுல் பிளானிங்கோட உல்ஃப் பாய புத்திசாலித்தனமா புடிச்சாகணும். அந்த உல்ஃப் ஃபேமிலி எந்த டைரக்ஷன்ல ஓடுனாங்களோ அதே டைரக்ஷன்ல நாளைக்கு நாம போய் தேடி ஆகணும். வாங்க, வேகமா போலாம், வாங்க. என்ன விட்டுருங்க, என்ன விடுங்க. என்னைய அடிக்கிறீங்க? என் பையனை நான் கண்டுபிடிக்கிறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. ஆய மூடு, அவனை நாங்க எப்படியாவது பிடிச்சிருவோம். ஒழுங்கா அவரை விட்டுருங்க அங்கிள். சின்ன பையா, திரும்ப வந்துட்டியா? உன்னால இங்க இருந்து ஒழுங்கா போகவே முடியாது. அவனை அடிங்க, போங்க.
வேட்டக்கார சங்கர், நேத்து சிவா கிட்ட வாங்கி வீங்கினத மறந்துட்டியா? நீ மறுபடியும் அடி வாங்கி வீங்க வந்துட்டியே. வெல்கம். சிவா, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அங்கிள், அவங்கள எதுக்காக உங்களை பிடிச்சாங்க? நான் என்ன சொல்லுவேன் கண்ணா, என்னோட பேரு தான் ஸ்ரீஷ்டா. சரியா 8 வருஷத்துக்கும் முன்னாடி நான் இந்த காட்டுக்கு என் ஃபேமிலியோட பிக்னிக்கு வந்தேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எதிர்பார்க்காத நேரத்துல பயங்கரமான புயல் வந்தது. அப்ப இடிச்ச இடியால எங்க டென்ட்ல தீ பிடிச்சிருச்சு. அந்த நேரத்துல என்னோட 3 வயசு சின்ன பையன் எங்க போறோம்னு தெரியாம காட்டுக்குள்ள போயிட்டான். நான் நேத்து தான் டிவியில நியூஸ பார்த்தேன். ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ள தனியா இருக்கிறதா பார்த்தேன். அதுவும் அவன் உல்ஃப் கூட வளரதா சொன்னாங்க. என் பையனை எப்படியாவது கூட்டிட்டு போலான்னு வந்த என்ன அந்த வேட்டைக்காரங்க புடிச்சு தடுத்துட்டாங்க. என்னை என் பையன் கூட சேர விட மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணுவேன்? நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க அங்கிள், ப்ளீஸ். அப்புறம் இவர்தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் அங்கிள். ஒரு பையனை நீங்க உங்க மகன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த உல்ஃப் பாயை தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களோட மகனை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க இவரை நம்மளோட டென்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நாங்க இப்ப வந்துடுறோம், சரியா? என்ன பண்ற? ஃபிஷ் இப்படி வேக வைக்காம சாப்பிட கூடாது. இரு. ஓகே ஓகே ஓகே, பயப்படாதீங்க, சரியா? ஃபிஷ் பிடிச்சா எப்படி சாப்பிடணும்னு நான் உனக்கு இப்ப சொல்லி கொடுக்கறேன். சிவா, உண்மையான மீன் வலையில மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். சிவா, இது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் நீங்க வருவீங்கன்னு பசியோட டென்ட்ல காத்துக்கிட்டு இருந்தா நீங்க இங்க மீனை சுட வச்சு தனியா பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? லட்டு சிங் அங்கிள், வுல்ஃப் பாய் அந்த செடிக்கு பின்னாடி தான் இருக்கான். என்னது? சாரி சாரி. சிவா, இந்த ஒத்த மீன் நமக்கு எப்படி பார்த்தோம் சொல்லு. நான் போய் இன்னும் நிறைய மீனை பிடிச்சி எடுத்துட்டு வரேன். என்ன, நானே நிறைய மீனை பிடிச்சி கொண்டு வந்து என் கையால சமைச்சு வுல்ஃப் பாய்க்கு கொடுத்தா அதுக்கப்புறம் அவன் என்ன எதிரியா பார்க்க மாட்டான், என்னோட நண்பனா ஆயிடுவான். என்ன விட்டுரு. இதுக்கப்புறம் நான் மீனை பிடிச்சி சாப்பிட மாட்டேன். மீனுன்னு பேப்பர்ல கூட எழுத மாட்டேன். என்ன விட்டுடு. எப்படியான ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டேன் சிவா. எல்லாரும் என்ன பார்த்தா மட்டும் ஏன் எப்படி கடிச்சு கொதறி வைக்கிறாங்க தெரியல. லட்டு சிங் அங்கிள், நீங்க இப்ப ஒரு ஃபிஷ் பிடிச்சீங்கல்ல, அது பிரானா ஃபிஷ்.
நல்ல வேளை, எப்படியோ நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஹலோ, ஏய் ஏய், வாங்க வந்து இதை எடுத்துக்கோங்க. கமான், சாப்பிடுங்க. வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் வேணாம், அது ரொம்ப சூடா இருக்கு. இவ்வளவு சூடா இருக்கும்போது அதை சாப்பிடக்கூடாது. இங்க பாரு, இப்படிதான் சாப்பிடணும். கம் கம் கம், ஈட் ஈட் ஈட். என்ன சிவா, அவங்க 3 பேரும் மீனை எடுத்தாங்க, கிளம்பிட்டாங்க. டோன்ட் வரி லட்டு சிங் அங்கிள், நாம அவங்களை திரும்பவும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். கண்ணா, என்ன பண்றப்பா? உனக்கு அடிபட்டுற போகுது. அவன் என்ன நினைக்கிறானோ அதை பண்ணிட்டு விடுங்க. அவன் காட்டுக்குள்ள இருக்கிற மனுஷங்க கிட்ட இருந்து எதையோ கத்துக்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அட, கொஞ்சம் கிட்ட வாங்கல. இப்ப ரொம்ப நல்ல வெப்பமா இருக்கு. ஓ, நீ என்னோட செல்ல குழந்தை பாணி. ஒரு தடவை பார்த்தே நீ எப்படி கத்துக்கிட்ட? ஆனா இங்க பாரு, இந்த நெருப்பு கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். நீ கொஞ்சம் தள்ளியே இரு. என் குழந்தைங்க, அவங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்க. அந்த உல்ஃப் பையன் ஏதோ பழத்துல விழுந்துட்டான் போல இருக்கே. அவனை புடிச்சு பாஸ் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். வா, நம்ம பையன் எங்க இருக்கான்னு தேடி பார்க்கலாம். இந்த சத்தத்தை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப ரொம்பவே பயமா இருக்கு. சிவா, நாம திரும்ப போயிடலாம்ப்பா. இந்த லட்டு சிங் கூட இருக்கும்போது எதுக்காக பயப்படுற? பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமா என் பின்னால வாங்க. ஓகே, வாங்க. 1 2 1 2 1 2. ஓ சிவா! சிவா, சிவா, என்ன மேல தூக்க, மேல தூக்க என்ன. சிவா, உள்ள பள்ளத்துல உல்பாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் மாட்டி இருக்காங்க. எப்படியாவது அவங்கள காப்பாத்தேன். கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. நாங்க உங்களை கண்டிப்பா காப்பாத்துறோம். குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே.
அட பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம். கமான் சிவா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நல்லா இழுங்க. ஆதி யூடி நல்லா கொஞ்சம் இழுத்து போடுங்க. லட்டு சிங் அங்கிள். எஸ்கேப். ஆஹா. ஹலோ சிவா, காப்பாத்த. நான் உன்னை காப்பாத்த வந்தேன். வேண்டாம். நோ 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 நோ. மேலே வா, சீக்கிரமா மேலே வா. நல்ல வேலை அவங்க போயிட்டாங்க. லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? நல்லாவா? அதான் ஏதோ ஒரு பழமொழி இருக்கேப்பா, என்னது? கடமையை செய்ய பலனை எதிர்பாராதுன்னு. ஆனா கடமையை செஞ்சா கடியும் அடியும் அதிகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல. இதுக்கப்புறம் யாரையும் எப்பவும் நான் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ண மாட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்து சிவா, என்னை எப்படியாவது மேல கொண்டு வந்துடுறேன். லட்டு சிங் அங்கிள், இன்னொரு பழமொழி இருக்கு சொல்லவா? என்னது? நோ பெயின் நோ கெயின். ஐயோ, பார்த்து பார்த்து, பொறுமையா பொறுமையா இருங்க. சிவா, இப்போ என்ன பண்றது? நோ நோ வேண்டாம், நாங்கெல்லாம் உங்களோட நண்பர்கள் தான், எங்களை நம்புங்க. நாங்க யாரும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். தப்பிச்சிட்டோம் சிவா, நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். வாவ், சூப்பர். பாஸ் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். இவங்க யாரையும் இங்க இருந்து போக விடாதீங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் பாஸ், நாம நினைச்ச மாதிரி இங்க நடந்துருச்சு. நாம எதிர்பார்க்காததும் கிடைச்சிருச்சு பாஸ். ஆஹா, அருமையான செய்திய சொல்லியிருக்க. நம்ம பிளான் நல்லபடியா போயிட்டு இருக்கிறதுக்கு கடவுளுக்கு தான் நன்றிய சொல்லணும். இனிமே நேரத்தை வீணாக்காம அந்த உல்ஃப் பாய பத்திரமா இங்க கொண்டு வாங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், உல்ஃப் பாயை புடிச்சு இந்த வண்டியில உட்கார வை. ஏய், ஒரு போலீஸுக்கு கூட பார்க்காம என்ன தப்பான வேலையா செய்ய சொல்றீங்க? உங்க எல்லாரையும் ஒன்னா பிடிச்சி ஜெயில தள்ளிடுவேன், புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், எங்க கிட்டயும் ஜெயிலு இருக்கு. அந்த ஜெயில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த ஜெயிலுக்கு போக விரும்புறியா? ஒழுங்கா எங்க கூட வந்துரு. வந்தா பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். நாங்க சொல்றத கேட்கலன்னா அடி வாங்கி வாங்கியே உன் முகம் செவந்து போயிடும். அங்கிள், நாங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். இங்க இருந்து போயிடுங்க. என்னப்பா பெரிய ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது குட்டியா இருக்கிற நீ பேசிக்கிட்டு இருக்க சின்ன பையா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையே இங்க இருந்து நீ போக சொல்லுவ? முன்னாடியே சொன்னல அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா.
விடுன்றல்ல. ஒழுங்கா என்ன விட்டுரு. காப்பாத்துக்க காப்பாத்துக்க. நண்பர்களே, மனுஷங்களுக்கு நம்ம பையனை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவனை நிச்சயமா புடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அவன் போகட்டும். அவனும் மனுஷன் தானே. அவன் மனுஷங்க கூட இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது. அவன் மனுஷங்க கூட இருக்கணுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் தான். ஆனா நல்லவங்க கிட்ட இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்க கிட்ட அவன் போக கூடாது. எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி அவங்க அது மூலமா சம்பாதிக்கிறவங்க. அவன மனுஷனா இல்ல மிருகமா தான் பாக்குறாங்க. அவன் மனுஷங்க கூட வாழ்றது தான் அவனுக்கு ரொம்ப நல்லது. ஒருவேளை மனுஷங்க யாராவது அவனை பாசமா கூட்டிட்டு போனாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அம்மா, அந்த மனுஷ பசங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க நம்ம அண்ணாவை எப்பவுமே காப்பாத்துறாங்க. அவங்க தான் மீன் சமைச்சு சாப்பிட கத்து கொடுத்தாங்க. ஆமா, நல்ல பையன் தான். ஆனா இருந்தாலும் அவனை அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம நம்பிடக்கூடாது கண்ணா. நம்ம பையனுக்கு எல்லாமே ரொம்ப புதுசா தான் தெரியும். முதல்ல அவன் மனுஷங்கன்னா யாரு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கணும். இன்னில இருந்து எல்லா பக்கமும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். மனுஷங்களை பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை எங்க கிட்ட வந்து சொல்லணும். அப்புறம் ஹீராமூர்த்தி, உங்க அண்ணாவை நீங்க எங்கேயும் தூரமா கூட்டிட்டு போக கூடாது. அட, அண்ணா எங்க போனாங்க? அந்த உல்ஃப் பாயை இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாம புடிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த சிவாவை புடிச்சாதான் அடுத்து நம்ம வழியில இவன் குறுக்க வராம இருப்பான். ரொம்ப கவனமா அந்த சின்ன பையனை நாம புடிச்சிடணும். புரிஞ்சுதா? ஓகே பாஸ். சாப்பிட எனக்கு ஏதாவது கொடுங்களேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இவன் இப்ப மயக்கத்துல இருக்கான். சீக்கிரம் அவனை தூக்கிட்டு வாங்க. சிவா, அட, இவங்க சிவாவை கடத்திட்டு போறாங்க. லட்டு சிங் அங்கிள், அவங்க சிவாவை கூட்டிட்டு போறாங்க. முதல்ல அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. சிவாவை காப்பாத்துங்க. சிவா போயிட்டானா அப்புறம் என் பையனை யாரு காப்பாத்துவா? அங்கிள், நீங்க இங்கேயே இருங்க, நாங்க வந்துடுறோம். நம்ம வழியில குறுக்க இருந்த சிவா இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான். நாளைக்கு காலையில அந்த உல்ஃப் பாயும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவான். ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்க. அந்த சிவா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு ஆண்டவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சரி, இன்னைக்கு இவங்க பாஸ் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். இவங்க யாருக்காக வேலை செய்யறாங்கங்கிற விஷயம் தெரியணும்ல. அந்த உல்ஃப் பாய் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த சிவாவை தப்பிக்காம நீங்க பாத்துக்கோங்க.
ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாம இவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? சார், ஓவரா பேசுறதை விட்டுட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இங்கிருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடுறான்னு வச்சுக்கங்க. அங்க இருக்கிற மிருகங்களே சொல்லும், இங்க வேட்டையாடாத டெரரான இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் இங்க வந்துருவாருன்னு. என்ன வேடிக்கை? இவங்க எல்லாரையும் புடிச்சு கட்டுங்க. சிவா, நாங்க வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓடி வந்துருங்க. தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ். அவன் என்ன காப்பாத்த வந்திருக்கான். இது ரொம்பவே நல்ல விஷயம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க நம்மள நல்லவங்க நம்புறாங்க. ரேவா, நீங்க தள்ளியே இருங்க சரியா? நான் உல்ஃப் பாய கூப்பிட்டு இருக்கேன். இல்லனா அம்மா ஒண்ணு தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு அவன் வரானா இல்லையான்னு பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. Fish, fish, fish. Eat, 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 eat. பயப்படாத. I'm a friend. நண்பன். நான் அவளோட நண்பன். Fish. Eat, eat. நம் நம். Wow. Yum, yum, wow. இத படி. Take, take, take. No, no. Eat. But first. Uff, uff, eat. வாவ், அவன் சிவாக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அங்க பாருங்க, சிவா கிட்ட இருந்தே ஃபிஷ் வாங்கி சாப்பிடுறான். Shake hand, friend. Friend. போப்பா போ போ. அவங்களும் உன்ன மாதிரி ஆளுங்க தான். அவங்க எல்லாரும் நல்லவங்க. இனிமே நீ அவங்க கூட தான் எப்பவுமே வாழணும்பா. நீ சந்தோஷமா இருப்ப. போ. ஆமா கண்ணா, போயிட்டு வா. அப்பப்ப எங்களை பாக்குறதுக்கு காட்டுக்கு வரணும். Friend, come, 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 friend. Eat, eat fish. சிவா, சிவா, நீ என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். Friend, friend. அப்பா, அப்பா. Go, go, go. Friend, go. உங்க அம்மா மட்டும் உன்னை பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா கண்ணா. உன்னை எப்ப பாப்போம்னு 8 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கா கண்ணா அவ. சிவா, சிவா, நான் இவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி அங்கிள். சிவா,
இவ்ளோ பெரிய உதவி பண்ண உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. நன்றி, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நாம மறுபடியும் சந்திப்போம். ஹலோ, அம்மா கேக்குதாம்மா? நம்ம பையன் கிடைச்சிட்டாமா? ஆமாமா, நம்ம பையன் கிடைச்சதுக்கு நாம ஆண்டவனுக்கு தான் நன்றிய சொல்லணும். நான் அவனை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, வீட்டுக்கு தாமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க சிவா? ஓ நோ நோ, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்ன ஆச்சு சிவா? இங்க இருந்த அங்கிள் வேட்டைக்காரரோட பாஸ். அவர் ஒன்னும் உல்ஃப் பாயோட அப்பா கிடையாது. ஏன்னா அவர் தான் அடிக்கடி கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சீக்கிரம் வாங்க. வாங்க, வேகமா வாங்க. அமைதியாரு. ஓ, அந்த வேட்டைக்கார சங்கர உனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சா என்ன? ஆனா உனக்கு இதுவரைக்கும் நான் யாருங்கிறது தெரியவே இல்லைல்ல. இப்ப நான் உன்னை வச்சு பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் சுத்தி சுத்தி சர்க்கஸ் காட்டி பணம் சம்பாதிக்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ தங்க முட்டையிடுற வாத்து. உன்னை வச்சு நான் லட்சாதிபதியாக போறேன். அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு தடவை ஏமாந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் ஏமாற மாட்டேன். உல்ஃப் பாய ஒழுங்கா விட்டுருங்க. சின்ன பயலே அதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ தனியா இருக்க, ஆனா நாங்க நிறைய பேர் இருக்கோம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அது மனுஷங்களோட சண்டை. அவங்களே சண்டை போடட்டும். நம்மளோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நாம உள்ள இறங்கலாம். வந்துட்டா யாருக்கிட்ட பிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? இந்த லட்டு சிங்கோட பேர் ஒண்ணு சர்வசாதாரணமா ஃபேமஸ் ஆகல. உங்க எல்லாருக்கும் நான் ஜெயில்ல வேட்டையாடுறதுக்கு பதிலா எப்படி ஒட்டடை அடிக்கிறது சுண்ணாம்பு அடிக்கிறதும் கத்து தரேன். லட்டு சிங் அங்கிள், இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, சரியா? இந்த உல்ஃப் பாயோட அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க இவனை அவர்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும்.
டோன்ட் வரி சிவா. அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவனை நான் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ல பாதுகாப்பான இடத்துல வைக்கிறேன். யூ டோன்ட் வரி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.